அப்புறம் 10 ரூபாய் பத்தி பேசுனீங்க, பேசியாகும். அன்னைக்கு இதே செந்தில் பாலாஜி கரூர்ல எப்படி எல்லாம் விமர்சனம் செஞ்சார். இன்றைய முதலமைச்சர் கரூர்ல நடந்த பொதுக்கூட்டத்தில் கடுமையா விமர்சனம் செஞ்சார். அதுக்கு எதிராக சட்டமன்றத்தில் செந்தில் பாலாஜி திரு ஸ்டாலினையும் திரு கருணாநிதியோடையும் பேசினார். எல்லா அவைக்கு உறுப்பினர்கள் நீக்கவே முடியாது. இப்போ கோடு போட்டா ரோடு போட்டுருவாராம். கோடு போட்டா அந்த ரோட்டிலையும் போடாதையே பணம் எடுத்துக்கிட்டாங்க. ரோட்டை போடாதையே கரூர்ல பணம் எடுத்து அதிகாரி சஸ்பெண்ட். ஏங்க என்ன 453 நாள் சிறைக்கு போயிட்டு வந்தார். என்ன நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கிறதுக்காக போனாரு. அதுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கிறாரு. 6000 மதுக்கடை இருக்கு தமிழ்நாட்டில். 6000 மதுக்கடை. ஒரு மதுக்கடையில் கிட்டத்தட்ட 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கூடுதலாக வசூல் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 5 வருஷத்துல 24,000 கோடி. எது 10 ரூபாயிலேயே. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தாங்க கரூர் விட்டுட்டு கோயம்புத்தூர்ல போய் தெற்கு தொகுதியில் நிற்கிறாரு. எதை நம்பி நிற்கிறாரு? எதை நம்பி நிற்கிறாரு? நல்லா சத்தமா சொல்லுங்க. அவர் மக்களை நம்பி நிக்கல, அந்த 10 ரூபாயில வந்த வச்சு. ஆனா மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.